காவிரி விவகாரத்தில் தமிழகம் ஏமாற்றப்படுவதாகவும் மாநில அரசு மீண்டும் உச்சநீதிமன்றம் மூலமாக உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் தஞ்சை டெல்டா விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அவர்கள் கூறியவற்றை பார்க்கலாம். 6,80,000 ஏக்கரா இருந்த கர்நாடகத்தினுடைய பாசன பரப்பு என்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ஏக்கராக மாறி இருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் தமிழகத்தினுடைய அளவு குறுகி இருக்கு. இப்போ தொடர்ந்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காலகட்டத்தில் 900 டிஎம்சி நீர் வரைக்கும் காவிரிக்கு வந்ததாக கூறப்படுகிறது. 177.25 டிஎம்சி தான் தமிழகத்துக்கு கர்நாடகத்திலிருந்து விடுவிக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தி சுப்ரீம் கோர்ட்டில் கடைசியாக 2018 அறிவிக்கப்பட்டது. கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, கழுத தெஞ்சி கட்டெரும்பானதுன்னு சொல்லி. ஆனால் காவிரியுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத தெஞ்சி கட்டெரும்பால இது சிற்றெரும்பான இன்னைக்கு சூழல் இன்னைக்கு யதார்த்தம் இருக்குது. டெல்டா மக்கள் சார்பாக வேண்டுகோள் என்னன்னா, உடனடியாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு மீண்டும் இதை கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது பாதிப்பு ஏற்படக்கூடிய காலங்களில் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய அடிப்படையில் பங்கீடு முறையை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி, அந்த பங்கீடு முறைக்கான அளவீடாக காவிரியினுடைய தலைப்பகுதியிலிருந்து கடைமடை வரைக்கும் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் எவ்வளோ கிடைக்குதுன்றதை கணக்கீடு பண்ணி அதை பிரித்து கொடுப்பது தான் யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கும். காவிரி டெல்டா என்பது உணவு உற்பத்திக்கு கேந்திரமான ஒரு பகுதி. இங்கே உற்பத்தியாகக்கூடிய நெல் என்பது இங்கே இந்த தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒன்று என்ற அடிப்படையில் உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் இதில் உடனடியாக செயல்படணும் அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கை.